ஒரு காலத்துல ஐபிஎல்லை கட்டியாண்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகள் கடந்த சில சீசன்களாக படுமோசமாக சொதப்பி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறவே சிரமப்பட்டுட்டும் இருக்காங்க. குறிப்பாக பலமிக்க வீரர்களை வைத்திருக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணி தொடர்ச்சியாக சொதப்பிட்டு இருக்காங்க. ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்னு தலை சிறந்த வீரர்கள் அணியில இருந்துமே தொடர் தோல்விகள் தான் கிடைச்சிட்டு இருக்கு. கேப்டன் ஹர்திக் பாண்டியா செயல்பாடு, அதாவது மும்பை இந்தியன்ஸ் இப்படியே கடந்த 3 சீசன்களிலுமே படுமோசமாக சொதப்ப ஹார்திக் பாண்டியா தான் முக்கிய காரணம் அப்படின்னு அந்த அணியுடைய நிர்வாகமுமே கருதுறாங்களாம். சீனியர் வீரர்களை சுதந்திரமாக செயல்பட விடாமல் தடுத்தது, இம்பாக்ட் சப் வீரரை களமிறக்கி அவரை பேட்டிங், பந்து வீச்சு எதையுமே செய்ய விடாமல் வைத்திருந்தது போன்ற விஷயங்கள் ஹார்திக் மீது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கா. மேலும் கேப்டன் ஹார்திக் பாண்டியா தலைமையில இனிமே விளையாட முடியாது அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் அணி சீனியர் வீரர்கள் தெரிவித்து விட்டதால ஹார்திக் பாண்டியாவை ட்ரேடிங் செய்ய மும்பை இந்தியன்ஸ் அணி முடிவுமே பண்ணிருக்காங்களாம். மேலும் தன்னுடைய பேச்ச சீனியர் வீரர்கள் கேட்டு நடப்பதில்லை அப்படின்னு ஹார்திக் பாண்டியாவுமே ரொம்ப அதிருப்தியில இருக்காரா. இந்த நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிடம் சிவம் தூபேவை கேட்டு பெற்று ஹார்திக் பாண்டியாவை ட்ரேடிங் முறையில் அனுப்ப மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் முடிவு செய்திருப்பதாக தெரியுது. கூடிய விரைவிலேயே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இரு அணி நிர்வாகமுமே வெளியிட இருக்காங்களா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.